இன்னைக்கு ஆடி வெள்ளி இல்லை, அதனால் பின்னாடி கோயில் இருக்கிறனால சாமி பாட்டு சவுண்டு கேட்டு தான் எழுந்திரிச்சோம். ஆனால் பெருசாக வீட்டில் சாமி பாட்டெலாம் போடுவாங்கள்ல, அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் இங்கே இல்லை. எப்பயும் போல் அமைதியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரியல, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி மோடமாக சில்லுன்ற கிளைமேட். எப்போயுமே கூலிங்காக தான் இருக்கும், ஆனால் இந்நேரம் போல் லைட்டாக வெயில் வந்து அந்த கிளைமேட்டை மாற்றிடும். ஆனால் இன்றைக்கி வெயிலை காணோம், மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கார்த்தி வந்து எப்போயுமே ஆடி அமாவாசை அப்புறம் வெள்ளி அந்த மாதிரினா அவங்க ஊர் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. அதனால் அந்த வைப்ரேஷன் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து நாங்கள் வந்ததுலேருந்து நான் மட்டும் கார்த்தி மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்கேன். நான் இதனால் வரைக்கும் கோயிலுக்கே அங்கே போகவே இல்லை. எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. இன்றைக்கி போனால் போவேன், இல்லைனா இல்லை. அப்புறம் இது மார்னிங் போல் நேரமே அண்ணா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து சாப்பிட்ற டைமிங்கெல்லாம் வந்து கால்குலேஷனாக பண்ண முடியாது. போட்டு வச்சா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால சரி அந்த டைமில் நம்மளால் சாப்பிட்டு அவசரமாக ஓட முடியாது இல்லையா. அதனால சரி இடையில பசிக்குன்னு சொல்லிட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு அண்ணா வாங்கி தருவாங்க. ஆனால் பசி வந்தால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பாலை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.